கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் குடும்பத்திற்கே சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வந்த அனைவருக்கும் நல்ல விருந்தும் மற்றும் சரக்கு பைகளில் தங்க அவர்களுக்கு குடும்பத்திற்கே வேண்டியதான பொருட்கள் இலவசமாக தானியம் நிரப்பப்பட்டு அதிகாலையில் அனுப்பி வைத்தான் இந்த யோசேப்பு. நாம் இன்று இந்த அதிகாலையின் விசேஷம் பற்றி தியானிக்க இருக்கின்றோம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24 முதல் 27ஆம் வசனங்களில் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்து எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் செய்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விட்டதும் எகிப்தியரின் சேனை முழுவதையும் தண்ணீருக்குள் மூடியதும் இந்த அதிகாலை வேளையில்தான். யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்கப்பட்ட மன்னா பொழியப்பட்டதும் அதிகாலை வேளையில்தான். யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் 15ஆம் வசனத்தில் மாபெரும் கோட்டையாக மதிலாக நின்ற எரிகோ பட்டணம் முழுவதுமே இடிந்து விழச் செய்ததும் ஆசாரியர்களில் இந்த அதிகாலை நேரம் துதியதான். மற்றும் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனங்களில் மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரத்தை தேடி அதிகாலையில் கல்லறைக்கு வந்தால் அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்து முதல் நபரும் மகதலேனா மரியாள் தான். மற்றும் யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோபு தன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தான் அதிகாலை வேளையில்தான். அது மட்டுமல்ல, மோசே, யோசுவா, தாவீது போன்ற தேவ தாசர்களும் அதிகாலமே எழுந்து தேவ ஆலோசனை பெற்று ஜனங்களை வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதத்தில் இது போன்ற அநேக இடங்களில் அதிகாலை எழுதலையும் அதிகாலையில் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ அற்புதம் நடைபெற்றதையும் நாம் பார்க்கின்றோம். இன்று சிலர் வருடம் ஒரு முறை புதிய வருடத்திற்கு மட்டும் ஆலயத்திற்கு போவார்கள். சிலர் மாத பிறப்பின் இரவு ஜெபத்திற்கு ஆலயம் சென்று வருவார்கள். இப்படி என்றோ ஒரு நாள் அல்ல, நாம் தினம் அதிகாலையில் தேவனோடு உறவாடி ஜெபித்து பின்னர் உங்கள் அனுதின பயணத்தை வெற்றியுடன் துவக்குங்கள். அதை இன்றிலிருந்து அதிகாலையில் எழுந்து ஜெபித்து தேவனிடம் பல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவியுங்கள். யோசேப்பின் சகோதரர்கள் ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் வந்தவர்களை விருந்து சாப்பிட்டு தங்கள் சாக்குகள் நிறைந்து வலிய ஆசீர்வாதம் பெற்று அதிகாலையிலே தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்களே, மறந்துவிட வேண்டாம். ஆமென். God bless you.